தந்தையே கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இயேசுவிலே பிரியமானவர்களே, தவக்காலத்தின் இறுதி வெள்ளிக்கிழமை நாம் சிந்திக்க நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இயேசுடைய கடைசி வார்த்தைகளை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள். தந்தையே கரங்களிலே என் ஆவியை ஒப்படைக்கிறேன் சொல்லி தலை சார்த்து உயிர் விட்டார். தந்தையே கைகளிலே என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இந்த வசனங்கள் ஆண்டவர் அடிக்கடி நாளும் பயன்படுத்திய ஒரு வார்த்தையாக இருந்திருக்க வேண்டும். என்றால் எல்லா யூத குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இரவு ஜெபம் இது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் உறங்க போவதற்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை ஜெபிக்க வேண்டும். தந்தையே உமது கையிலே இன்றைக்கு நான் செய்த எல்லாவற்றையும் ஒப்படைக்கின்றேன். இறைவனுடைய கரங்களில் ஒப்படைத்து விட்டு உறங்க செல்ல வேண்டும். கண்டிப்பாக இயேசு ஒவ்வொரு நாளும் இதை ஜெபித்திருப்பார். அந்த ஜெபத்திற்கு ஒரு முழு வடிவம் கொடுப்பது போன்றுதான் இந்த இறுதி வார்த்தைகள் இருக்கிறது. தந்தையே உமது கைகளிலே ஆவியை ஒப்படைக்கணும் சொல்கிற பொழுது வெறும் ஆன்மாவை மட்டுமென்று சொல்ல, மாறாக தன் வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய மீட்பு திட்டம் முழுவதையுமே கடவுளிடம் ஒப்படைக்கின்றார். பூங்காவனத்தில் ஜெபிக்கிறார், கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். என்று தந்தையும் விருப்பமான துன்பக்கலம் என்னிடமிருந்து அகலட்டும் என்று ஜெபித்த ஆண்டவர் இங்கே எல்லாம் நிறைவேற்றி என்று சொல்லி அந்த துன்பக்கலத்தை முழுமையாக பருகியவராக ஆண்டவர் தம்மீது சுமத்திய அந்த முழு சிலுவையும் ஏற்றுக்கொண்டவராக முழுமையாக ஆண்டவர் கடவுளிடம் தன் தந்தையிடம் ஒப்படைக்கின்றார். எங்கிருந்து வந்தாரோ அந்த ஊற்றுக்குள் அவர் மீண்டும் திரும்ப சென்றிருக்கிறார். நதி கடலோடு கடக்கின்ற பொழுது ஒரு பதட்டம் ஏற்படும், ஒரு மன கலக்கம் ஏற்படும். ஆனால் அது கலந்த பிற்பாடு அங்கே ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, அந்த நிறைவு ஏற்படும். அதைத்தான் இந்த கடைசி வார்த்தைகள் சொல்லுகின்றது. இது நேரம் வரையிலே போராடி கொண்டிருந்த ஆண்டவர், தந்தையே என்னை கைவிட்டு என்று புலம்பிய அவருடைய குரல் இப்பொழுது ஒரு மன நிறைவோடு செல்லுகிறது. எல்லாம் நிறைவேற்று என்றால் எங்கு அந்த சேர வேண்டியமோ அந்த இடத்திற்கே இந்த நதி வந்து சேர்ந்து விட்டது. இறைவார்த்தை உலகின் ஊற்று, நான் உங்களுக்கு வாழ்க்கை வைக்கின்ற அப்பம் என்று சொல்லி வந்த அந்த வார்த்தைகளை இங்கே நிறைவு செய்கின்றார். நான் உங்களுக்கு மீட்பராக, உங்களுக்கு வாழ்வளிக்கின்ற உணவாக, வாழ்வளிக்கின்ற பானமாக, ஒளியாக, உயிர்ப்பாக, உயிராக உங்கள் வாழ்வாக இருக்கிறேன் சொன்னால் எனக்கு ஊற்றாக இருக்கின்ற அந்த தந்தையிடமிருந்து நான் வந்திருக்கேன். 3 விதமான சாட்சியங்கள் அங்கே வருகிறது. என்ன சாட்சியங்கள்? 3 பேர் இவர் உண்மையிலே கடவுளுடைய மகன் என்று அறிக்கையிடுகின்றார்கள். அவருடைய புதுமைகளை பார்த்த பொழுது அல்ல, அவருடைய சாதனைகளை பார்த்த பொழுது அல்ல, அதிகாரமிக்க போதனைகளை கேட்ட பொழுது அல்ல, மாறாக சிலுவையிலே அவர் தந்தையே ஒரு கைகளிலே நான் ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி உயிர் விடுகின்றார், தலை சாய்க்கின்றார். லூக்கா நற்செய்தியில் முடித்து விடுகின்றார்கள். ஆனால் யோவான் தொடர்ந்து சொல்லுவார், அந்த நேரத்தில் என்ன செய்கின்றது? அங்கே இருக்கின்ற 100 தலைவன் என்ன சொல்கிறான்? உண்மையிலே இவர் கடவுளுடைய மகன், அவருடைய சாதனைகளை பார்த்தவன், அவருடைய புதுமைகளை பார்த்தவன், ஒருவேளை ஏன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக பரிந்து பேசி உணம் பெறுவதையும் அனுபவித்தவர். அப்படிப்பட்ட நேரங்களிலே கடவுள் என்று அவர் அறிக்கையிடவில்லை. சிலுவையிலே ஒன்றுமில்லாமலே மறிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார், இவர் உண்மையிலே கடவுளுடைய மகன். முதல் சாட்சி யார் சொல்லுவது? ரோமாபுரி பேரரசனுடைய பிரதிநிதி. அப்பொழுது உலகத்தினுடைய மையமாக கருதப்பட்டது ரோம். அங்கே இருந்த சிசு தான் உலகத்தினுடைய தலைவனாக, ஏன் ரோமையர்களுக்கு அவர்தான் கடவுளாகவும் கருதப்பட்டார். அவருடைய பிரதிநிதியாக இருக்கின்ற இந்த ரோமாபுரி போர் வீரர் 100 தலைவன் சொல்லுகின்றான், உண்மையிலே இவருடைய கடவுள். 2வது சாட்சியம், எருசலேம் ஆலயத்தில் இருக்கின்ற திரைச்சிலை 2ஆக விளங்கு வழிவிடுவதாக யோவான் மிக அருமையாக சொல்லுவார். அந்த திரைச்சிலை எதற்கு அடையாளம்? கடவுளை நாம் அணுக முடியாது. எனவே கடவுளுக்கும் பீடத்திற்கும் மக்கள் இருக்கின்ற பகுதிக்கு நடுவில் இருக்க திரைச்சிலை, அந்த திரைச்சிலைக்குள் யார் செல்ல முடியும்? குருவானவர் மட்டும் தான் செல்ல முடியும். அந்த வாரத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பெரிய குரு மட்டும் தான் உள்ளே செல்ல முடியும். மற்றவர்கள் யாராவது சென்றால் அங்கே அவர்கள் சாகடிக்கப்படுவார்கள். திரைச்சிலை 2ஆக கிழிந்து அறிக்கையிடுகிறது, இவர்தான் உண்மையான கடவுள். 3வதாக பூமி பிளக்கிறது, வானம் இருளுகிறது, சூரியன் மறைகிறது, இந்த இயற்கையே கத்துகிறது. என்னவென்று? உண்மையான கடவுள் இவர்தான். இந்த பூமி பிளந்து வாய்விட்டு அறிக்கை எடுக்கிறது, சூரியன் மறைந்து தலை வணங்குகிறது. நாங்கள் அறிவிப்பதோவை நல்ல வைத்துக் கொள்ளுங்கள். பவுலடிகளார் கொரிந்தியர்களை சொல்வது, நாங்கள் அறிவிப்பதோ சிலுவையில் அறையுண்ட மெசியா. அவர்தான் கடவுளுடைய வல்லமும் ஞானமுமா இருக்கிறார். கடவுள் என்று சொன்னால் இவர் தான். தன் மீது வைத்தவர்கள், தன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் ஒரே பேரான மகனையை விலையாக அளிக்கும் அளவு கடவுள் அன்பு கூர்ந்தார். அந்த கடவுளுடைய மகன் என்ன செய்தார்?
கடவுள் தன்மையில் இருக்க வேண்டியதை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தம்மை தாழ்த்தி, எப்படி தாழ்த்தி, மரணம் மட்டும், அது சிலுவை மரணம் மட்டும் தம்மையே தாழ்த்தினார். அதனால தான் கடவுள் எல்லா பேருக்கும் உரிய மேலான பேரை அவர் கொடுத்து அவரை உயர்த்தினார். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் தன்மை என்பது அவருக்கு ஆலயத்திற்குள்ளே இருப்பது அல்ல, மாறாக அறையில் அணிந்து கிடப்பது, மலை மீது இருப்பது அல்ல, மாறாக நம்மிலே ஒருவராக இருந்து நம்மை மீட்பதற்காக சிலுவையிலே தன்னை முழுமையாக பலியளிப்பார். அப்பொழுதுதான் அவர் கடவுளாக அறிக்கையிடப்படுகின்றார், அடையாளம் காட்டப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை தான் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அன்பை அனுபவிக்கத்தான் இந்த தவக்காலம். வெறுமனே பாடுகளுடைய பற்றி புலம்புவதற்காக அல்ல, அல்லது அந்த பாடுகளின் காட்சிகளை பார்த்து அழுவதற்காக மட்டுமல்ல, மாறாக இந்த அன்பை முழுமையாக அனுபவித்து இந்த அன்பில் ஆழமாக வேரூன்றி இந்த அன்பினால் வலுப்பெற்றவர்களாக கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? பொருட்டு நாள்தோறும் நாம் கொல்லப்படுகிறோம், வெட்டப்படுவதற்காக நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கொண்டவரின் செயலால் மேற்கூறியவ அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தின் இறுதியிலே வருகின்ற ஈஸ்டர் உயிர்ப்பு விழா இந்த நம்பிக்கையை நாம் தர வேண்டும். உயிர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வலப்பக்கம் 1000 விழலாம், இடப்பக்கம் 10,000 விழலாம், ஆனால் தீமையான எதுவுமே நம்மை அடக்காது. மறந்து விடாதீர்கள். உயிர் ஆண்டவருடைய வல்லமையை நிறைவாக பெறுவோம், பெற்றிருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலே இந்த தவக்கால நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவோம். உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை முழுமையாக பெறுவோம். அதனால் நிறைவு பெற்றவர்களாக அவருடைய அன்பிற்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய வார்த்தைக்கு சாட்சிகளாக வாழ இறைவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. வாழ்க கடவுள் உங்கள் உறவை வாழ நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இயேசுவிலே பிரியமானவர்களே, இயேசுவினுடைய திருப்பாடுகளை கடந்த 40 நாட்களாக தியானித்து வந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளின் பாதையை நடந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை பாதையும் நாம் திருப்பி பார்த்திருக்கின்றோம். தவறுகளை திருத்தி இருக்கின்றோம், பாவங்களை ஒழித்திருக்கின்றோம். அவருடைய இரக்கத்தினாலே மன்னிப்பு அடைந்திருக்கின்றோம். இந்த சிலுவையின் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், உங்கள் அன்பியங்களில் இருக்கின்றவர்களையும், உங்களுடைய உறவு வட்டாரங்கள் இருக்கிற எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். சிலுவையில் மரித்த ஆண்டவர் எவ்வாறு தந்தையே உங்களை மன்னியும் என்று ஜெபித்தாரோ, அதே ஆண்டவர் இன்றும் நம்ம ஒரு மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் சிந்திய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். எனவே இந்த சிலுவையினுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் இருக்க உங்களை முழுமையாக ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து அவருடைய அருளை நாடி ஜெபிக்கின்றோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து தன் அருள் வளங்களால் நிரப்புவாராக. ஆமென்.